குணா தோப்புக்கு வந்துருக்கோம். பாருங்க குணாவை. கோழியை பார்க்குறீங்களா? கோழி மாமா வந்து தனுஷ் நேகர் எல்லாம் இருக்காங்க. இங்கே வந்து பழனி முத்துராம் மேலே வந்து மோகன் வந்து சமையல்காரரு என்ன கறி எதுவும் எடுக்க போல பசங்க 4 பேர் 5 பேர் அவர் நான் சட்டையை கழிச்சிட்டா இருப்பாருங்க. அவருக்கு சம்பளம் கேட்டாரு. எல்லாம் திரும்பி பாருங்கடா, ஒரு வாட்டி திரும்பி பாருங்கடா. போடுறாங்க மாறுந்துக்கிட்டா நீ ஒரு எடுக்கும் கத்தி நீ ஆனா என்ன இருக்கு? என்னடா டேய் ஏய் பயங்கரமா வச்சிருக்கீங்க. என்ன சக்கிரா சக்கே ஒண்ணுங்க? ஓட்டிக்கடா. ஏய் அப்பா கம்மி பண்ணடா. ஓகே சொல்லிட்டு வா. அதுக்கு என்னடா சும்மா வீடு கொண்டு போறா. என்ன வீடு பாத்தியா? என்ன இப்படி எடுக்குது கையே? ஆ போனா மாட்டேன். போறா பேர வர. ஏய் நல்லா ரெடி ஆஃப் ஏறோ. இந்த உட்கார நீ ஏண்டா அப்புறம் இடம் வந்தவரு என்ன கடை ஏதோ சுட்டு வர்ற கம்மு வீடா போட்டு விட்டு போயிடுவாரா எல்லாத்தையும் வீடியோடா. இரா நீ முத சத்தியபுரத்து போயிடும். உடனே எரிட்டுல உடனே நல்லா இருக்கு. எங்கடா அந்த விறகு எடுத்து வந்தீங்கடா? அது ஒரு தனி டேஸ்டா இருக்குடா. டேய் வேகமா கொண்டு வாடா. சின்றா ஏய் கவர் பண்ற எல்லாத்தையும் தூக்கி ஏய் பேச்சு ஒரு கேமரா. ஏய் வீடியோ ரெடி பண்ணு. அதான் நடக்குது. ஏய் இந்த நிமிஷம் ஏய் போடுமா ஏய் நீ வேற போடியா போய் சக்கர போடியா வந்துடா. பின்னாடி இருந்து ஒரு ஆளு கவர் பண்ணி வரா. ஏய் கேமராமேன் எங்க போறியா? டேய் கல்ல கேட்டா ஆளுல இருப்பானே ஆளு ரெண்டு டேய் போடா கை ராஜ் போடா டேய் இத போடா கீழ அவனே முடிச்சிட்டோம். டேய் வாத்தே டேய் போன் அடிச்சிட்டு உள்ள ஓடிறியா? கீழ போடா சாத்துறானா சத்தியா வாய்க்கல நீங்க சாத்துறாதீங்க. மச்சமலா போடுறா அப்படியே மச்சமாவே போடுறா. டா கை இந்த நினைக்கு நடக்குது. நல்லா வதங்கிட்டு ஏண்டா தக்காளி நறுக்குது வதங்கிரு தக்காளி எல்லாம் அபிஷேக் கையை காணி எவ்வளவு நேரமா இருக்கா? டேய் இங்க வந்து வீடியோ எடுத்தாலும் பரவாயில்லை. இங்க ஏறி டேய் மேல இருந்து டேய் என்ன கூட்டம் தரமா குணா மரத்துல ஏறி எடுக்க அதுக்கு மேல நானே ஏண்டா யாரோ வீடியோ அப்படியே சட்டியோட நிக்காண்டா. நீங்க சமயக்காரரை பாத்தீங்களா? கொடூரமா என்ன கஷ்டமா இருக்கு? கறி இதான் கவர் ஆயிட்டு.
தண்ணி மாதிரி கையை கழுவுனியா? தண்ணி ஊற்றி கழுவுடா நல்லா. என்ன போடுறா? போதும்டா, இதுக்கு மேல என்ன மஞ்சள் குழம்பு வைக்க போறீங்க? சரி. ஏய் இருங்கடா, ஆமாடா, நீங்க 2 பேர் போங்க சோறாக்கு. ஏய் இந்த கறி வாங்க, அவங்க சமைக்கிட்டோம். தண்ணி இருந்தா இதுல இருக்கக்கூடாது. வந்துட்டே ராசா கொட்டுற அப்படியே தண்ணி ஊத்த வேண்டாம். நாளைக்கு நீ நம்ம ஐடியா என்னப்பா இப்படி நடுவுல ஓடிக்கின்றா அப்படியே எத்தனை இருந்தா என்னடா படத்தை ஊத்துற குழம்பு வச்சுட்டா ஒரு கிண்டி கிண்டி விட்டு மூடிடா. உப்பு பார்த்துட்டு சொல்லுவீங்களா? ஆமாடா, அது வேற இல்ல. உப்புடா பாருங்க, உப்பா முதல்ல பாருங்கடா. தண்ணி எடுத்து எடுத்து நக்கீரி இன்னொன்று உப்புடா. இந்தா மார்பாலாச்சி என்னமோ சொன்னாங்க, அள்ளி கொட்டாடா வைடா கையில. ஆமா, என்னடா முட்டு கொண்டு போடுற? போதும்டா, மூடி வைங்கடா. உப்பு ரொம்ப குடிச்சிருக்கு போதும்ல. தண்ணி என்ன ஊத்தணுமா? இல்ல அதே கை மூடி வைங்கடா. குழம்பு வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. வெள்ளை சோறு தான் நமக்கு. தயிர் எதுக்கு வாங்கிட்டு வந்தேன் எனக்கும் ரவா கொஞ்சம் இடம் விட்டு உட்காரு. ஏய் நான் கேமராமேன்யா, உட்காரு. அடுப்போதும் பெண்களுக்கு துடுப்பதற்கு நானும் ஒருத்தனா நிறைய எவ்வளோ வந்துருக்கா விஷயக்க ஓபன் பண்ண. சி மோகன அவ்வளோ 10x ஜூம் பண்ணிட்டேன்.
5000 ரூபா ஆச்சு. ஒன்றும் தெரிய மாட்டேது. ஏய் அபிஷேக் ஏன்னா தக்காளி நல்லா போட்டு அடிச்சு வதக்கி விடுறானே அப்படியே இருக்கா தக்காளி அதுக்கு தான் நான் முன்னாடியே போடுறானே வெங்காயம் சொன்னா எவன் கேட்கிறா உப்பு அதிகமா இருக்கு தண்ணி மொப்பேன் தக்காளி உப்பு பாருங்கடா உப்பெல்லாம் அப்பதான் பாத்துக்க முடியும் கையை தங்க மேல கையை தட்டு தூக்கி போ மேல யாருக்காதே அதை எடுத்து நக்கி பாரு. கையை நாக்க மாட்டா கார்த்தி திரும்பி நக்கு, கார்த்தி திரும்பி நக்கு, திரும்பி நக்கியோ. என்ன தொட்ட சாங்கிய மாதிரி தொட்டு வைக்கிற பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுதான் வாழ்க்கையில. ஓ பியூட்டிஃபுல், எவ்வளவு பெரிய கரண்டியே வளைஞ்சு ஹிந்தி பாடுறாங்க. தவிடா தவிடா டேய் தவிடா உள்ள பாருங்க நீர் யானைகள் கிடக்கு.
காலேஜில் அப்பா வந்துருங்க. எந்த அப்படிதான் சாரி யாரு நாங்க குணா தோப்புக்கு வந்தோம். அவ்வளவுதான். கறி எடுத்தோம். அவ்வளவுதான். சமைச்சோம். அவ்வளவுதான். குளிச்சோம். அவ்வளவுதான்.